بسم الله الرحمن الرحيم. يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير هدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் எவ்வாறு இந்த சபையில் நம்மை ஒன்று கூட்டியுள்ளானோ அவர்களையும், இன்னும் இந்த உரையை யார் யாரெல்லாம் கேட்க இருக்கின்றார்களோ அவர்களையும், இன்னும் நம்மை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களையும் வறுமையில் மேலோடு சபையில் உயர்த்துவதற்கு பிரார்த்தித்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு முயற்சி பயிற்சி அளித்ததா. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னவா இருக்கும்? கண்டிப்பா உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். முயற்சி பயிற்சி அளித்ததா அப்படின்றது, நம்ம ரமதான்ல எடுத்த முயற்சிகள்லாம் நமக்கான பயிற்சி என்ன கொடுத்துச்சு அப்படின்றதுதான் பார்க்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி நம்ம இந்த அல்லாஹ்வுடைய பேரருளால இந்த வருடம் ரமதான் மாதம் நம்மளுக்கு வந்ததே தெரியாத அளவுக்கு மிக வேகமா நம்ம விட்டு கடந்து போச்சு. எப்பவுமே வருடம் வருடம் இது நடக்கிற ஒரு கதை தான். நம்ம விட்டு ரமதான் வரும்போது ரமதான் சொல்றதும், அது வேக வேகமா நம்மளை விட்டு போறதும், கொஞ்ச நேரத்துல அது இந்த அவசர உலகத்துல ரொம்ப வேகமா அது கண்ணட் முன்னாடி திறக்கிறதுக்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்குது முடிஞ்சதுக்கு அப்புறம், இல்லையா? இது வழமையாவே நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல சில முஸ்லிம்கள்ட்ட அற்புதமான இந்த ரமதானுடைய மாதம் அவ்வளோ ஒரு புனிதத்தையும் அவங்கள்ட்ட ஒரு மன நிறைவையும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகுது. பாவங்கள் எல்லாத்தையும் அவங்களுடைய கழுவி சுத்தப்படுத்தி அப்படியே அவசர கதியா அவங்களுக்கு பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் வருத்தத்தையும் கொடுத்துட்டு நம்மள ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு வாட்டி வதைக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தோட போறதையும் நம்ம பாக்குறோம், இல்லையா? எல்லாருக்கும் அந்த மாதிரியான உணர்வுகள் ரமதானோட இருக்குதா என்னன்றது நமக்கு தெரியாது. ஆனா சில நபர்கள்ட்ட அந்த பழக்கம் நம்மகிட்ட இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதற்கான முயற்சிகள் நம்ம மேற்கொண்டதன் காரணமா தான். உண்மையில நம்ம சொல்லணும் அப்படின்னா, ரமதான் நம்மளை விட்டு போயிடுச்சு அப்படின்ற ஒரு உணர்வு நம்ம டைம்ல இப்படி பண்ணமே இப்படி செஞ்சோமே அப்படின்ற ஒரு குட்டி வேதனையும் கவலையுமே நம்மளுக்கு கொடுக்குது. அது சொல்றதுக்கான வார்த்தைகள் கூட இல்லை. அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நம்ம ரொம்ப பிடிச்சவங்க நம்மளை விட்டு போனா எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய அப்படியே அல்லாஹ்வுடைய நினைவுலயே நம்ம எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் எதை செஞ்சாலுமே பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துட்டே இருந்தோம். திடீர்னு நம்ம ஏதோ வேற இடத்துக்கு வேற உலகத்துக்கு, அதே வீடு அதே வாசல் அதே கட்டில் அதே நம்மளுக்கு வேலைகள் எல்லாமே அதே மாதிரி இருக்கு. அப்படியே அந்த டைம்ல டோட்டலா வேற இடத்துல இருந்த மாதிரி, இந்த டைம்ல வேற இடத்துல இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு உணர்வை கொடுக்குது. காரணம் என்ன? நம்ம அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய விஷயத்தோட ஒற்றி இருந்தோம், இல்லையா? நம்மளுக்கு நல்ல ஒரு மாத காலத்துல ஏராளமான நம்மளுக்கான பாடத்திட்டங்களை மனசுல கொடுத்துச்சு, நல்ல படிப்பினைகளை கொடுத்துச்சு, நல்ல ஒரு அறிவுரைகளை கொடுத்துச்சு, நல்ல போதனைகளை கற்றுக் கொடுத்துட்டு தான் நம்மளுக்காக ரமதான் பிரிஞ்சிருக்கு. கண்டிப்பா இது நல்லவர்களுக்கு நல்ல ஒரு புரிதலான விஷயமாவும் இருக்கும். ஏன்னா ரமதான் மாதம் முழுசுமே நம்ம குர்ஆன் மூலமாவும் ஹதீஸ் மூலமாவும் நமக்கு என்னென்னலாம் அறிவுரைகள் கிடைச்சிச்சோ, அந்த போதனைகளை கொடுத்துச்சோ, அப்படிப்பட்ட உபதேசங்களை ஏனைய மாதங்கள்லயும் இன்னும் சொல்வதா இருந்தா நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தகவல்கள் எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கு. இதை செய்யறதுக்கு நாம கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சபதத்தை நம்ம அந்த ரமதானுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும்? எடுத்துக்கணும் அப்படின்றதுதான் நமக்கு ரமதான் விட்டு சென்ற செய்தி. ரமதான் நம்ம விட்டு போயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு அது என்ன விட்டு சொல்லிட்டு போயிருக்குன்னா, நீ நான் இருக்கும்போது எப்படி இருந்தோ அது மாதிரி மற்ற நாட்கள்லயும் இரு அப்படின்ற செய்தியை தான் நம்மளுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கு? சொல்லிட்டு போயிருக்கு. ஏன்னா நம்ம யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கும் இப்ப முனாஃபிக்குக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? முனாஃபிக்குடைய பழக்கமே என்ன? ஒரு நேரத்துல ஒரு மாதிரி இருப்பான், இன்னொரு நேரத்துல ஒரு மாதிரி இருப்பான். நாமும் அப்படித்தானே ரமதான்ல ஒரு மாதிரியும் ரமதான் அல்லாத நாட்கள்லயும் ஒரு மாதிரி இருக்கிறோம். அப்ப நாம யாருடைய உதாரணத்துக்குள்ள போயிடுவோம்? அப்போ ரமதான் அப்படின்றது நமக்கான பயிற்சி கொடுக்க வந்த விஷயங்கள். அப்ப நம்ம எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே நம்மளுக்கு அது என்னவா மாற்றணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு பயிற்சியா என்ன செய்யணும்? அது மாற்றணும். அப்பதான் ரமதான் நம்மகிட்ட கரெக்டா போயிருக்கு, நம்மகிட்ட வந்துட்டு போயிருக்குன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அது எவ்வளவு சும்மாவா போயிருக்கு, சும்மா அது பாட்டுக்கு ரமதான் வந்துட்டு போயிடுச்சா? அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுடைய பாவங்கள் எவ்வளவு கழிஞ்சிருக்குன்றது அல்லாஹ் ஒருவனே அறிவான்.
நம்முடைய நன்மைகள் எவ்வளவு ஏறி இருக்கு. நம்ம எத்தனை விஷயங்களை விட்டு கொடுத்து போயிருப்போம், எத்தனை விஷயங்களை நம்ம தொடர்ந்து செய்யணும்னு முயற்சி பண்ணிருப்போம். அன்னைக்கு அப்ப எப்படி எங்க போச்சு நம்மளுக்கான தூக்கங்கள்? பரவாயில்ல, பாத்துக்கலாம், அப்புறமா செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவு விஷயங்களை நம்ம விட்டு நகர்ந்து வந்திருக்கோம். சோ அப்ப அது எல்லாமே நமக்கான பயிற்சிகளா தான் பார்க்கணும். முக்கியமா முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது நம்மளுடைய இறை அச்சம். ஏன்னா ரமதான் மாதம் முழுக்க அப்படியே இறையச்சத்தால சூழப்பட்டு அப்படியே ஒத்துமே நம்மளுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை அதிகம் செஞ்சு பாவ காரியங்கள்ல இருந்து விலகி இருந்ததை நம்ம கண் கூட பார்த்தோம். என்னடா அவங்க பள்ளிவாசல் வராதவங்க ஒரு பக்கம் பள்ளிவாசலுக்கு வர்றது, தொழுவாதவங்க விழுந்து தொழுகிறது, ஓதாதவங்க குரான் எடுத்து ஓதுறது, இது எல்லாமே யாருக்கும் காமிக்கணும்லாம் எல்லாரும் செய்யல. எல்லாமே இந்த மாதம் அருள் பொருந்திய மாதம், அல்லாஹ் கிட்ட நன்மையை பெறக்கூடிய மாதம்ன்ற அறிவுல நான் எவ்வளவு பேர் நம்ம செஞ்சோம் இல்லையா? எல்லாருமே மற்றவங்களுக்கு காமிக்கிறதுக்காக பண்ணிருக்க போறோம்? எல்லாருமே அப்படியே பண்ணிருக்க போறாங்க? இல்ல. அப்போ எப்படி அந்த நேரத்துல நம்ம இருந்தோமோ, நம்ம இறையச்சம், இப்படிப்பட்ட மகத்தான இறையச்சம் நம்முடைய வாழ்க்கை முழுக்க நம்ம தொடர வேண்டும். அப்படின்னா ரமபான்ல எப்படி நம்ம அல்லாஹுக்கு பயந்து நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம அமைச்சுக்கிட்டோமோ, அதே மாதிரி மற்ற மாதங்கள்லயும் மற்ற நம்முடைய வாழ்நாட்டில் இருக்கிற மொத்த நாள்லையுமே நம்முடைய அந்த உள்ளத்தை அல்லாஹ்விடம் பொருத்தி நம்ம இணைச்சிக்கணும் இந்த இறையச்சத்தை. ஏன்னா ஒரு மாத காலம் நன்மையான காரியத்திற்கும் இறையச்சத்திற்கும் நெருக்கமா இருந்துச்சு இல்லையா? உடலால உதவி, பொருளால உதவி, இன்னும் வேற என்னென்ன செய்யணுமோ அந்த மாதிரி உதவி செஞ்சோம். நம்ம காசு எவ்வளவு போடுறோம் கணக்கு கிடையாது, எவ்வளவு சதக்கா கொடுக்குறோம் கணக்கு பார்க்கல, இவ்வளவு கொடுத்தா என்ன ஆகும் நம்ம யோசிக்கல. இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் அப்படியே எப்படி இருப்பான்? அல்லாஹ் அஞ்சுறவங்க தானே இந்த மாதிரி செய்ய முடியும் மற்ற நாட்கள்லயும். ஏன்னா அல்லாஹ் சொல்றான் 5வது அத்தியாயம் 2வது வசனம், உலக மக்கள் அனைவருக்குமான யாரோட இருக்கணும், எவங்களோட நம்ம இருக்கணும், யாரோட இருக்கக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு சரியான வாழ்க்கை தத்துவமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனம் இது. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள். ஏன்னா எல்லா விஷயத்தையுமே நம்மளால எல்லாத்தையும் தன்னந்தனியாவே எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. நானே பண்ணிப்பேன், நானே செஞ்சுப்பேன், நானே அலாரம் வச்சுப்பேன், நானே எந்திரிச்சுப்பேன், நானே படிச்சுப்பேன். சில விஷயங்கள் முக்கியமா இறையச்ச விஷயத்துல கண்டிப்பா மற்றவர்களுடைய உதவியும் நமக்கு தேவை. நாம எங்கெல்லாம் இது பண்றோமோ அங்கெல்லாம் சறுக்கிறோமோ நமக்காக இன்னொரு ஆள் தூக்கி விடுறதுக்கு இருந்தாங்கன்னா நம்முடைய இறையச்சம் இன்னும் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த இடத்துல உதவிக்குங்க. எதுல உதவிக்கணும்? இறையச்சத்துல உதவி கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்ற அறிவுரை இது. இல்ல நான் தனியா இருந்தாதான் செய்வேன் அப்படின்னா உன்னுடைய தனிமையே உன்னை பாழ்படுத்திடும்னு அர்த்தம். எந்த இடத்துல உனக்கு தனிமை வேணும்? தவறான இடங்கள்ல இருந்து தனிமை வேண்டும். ஆனா இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செய்யறதுக்காக நன்மையான விஷயத்திலும் இறையச்சத்திலும் நமக்காக ஒரு துணையோ ஒரு கூட்டமோ நம்மளுக்கு வேணும்ன்றதோ அல்லாஹ் இந்த நம்மளுக்கு நல்ல ஒரு அறிவுரையா சொல்றான். சரியா? அப்ப முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, நம்ம காலம் ஃபுல்லா நம்மளுடைய இறையச்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு உறுதுணையா ஒருத்தவங்களும் நாம உறுதுணையா இன்னொருத்தவங்களுக்கும் இருக்கிற மாதிரி நம்மள பண்படுத்திக்கணும். அடுத்தது, பாவங்களிலும் மரபு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளாதீர்கள். எந்த விஷயத்துல நம்ம யாருக்கும் ஈடுபாடு கொடுக்க கூடாது, பாவங்களையும் மரபு மீறுதல்லையும். ஆனா உண்மையில சொல்ல போனா நாம அதுல நம்ம முன்னாடி சொன்னாலே அல்லாஹ் இறையச்சத்திலும் நன்மையிலும் உதவி கொள்ளுங்கள், அதுல நம்ம உதவுறோமோ இல்லையோ இந்த விஷயத்துல எல்லாரோடய ரொம்ப அப்படியே உச்சகட்டமா இருப்போம். இவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம கடத்தருக்கு போறது என்ன, அவங்களுக்கு பர்த்டேக்கு கேக்குவாங்க, ஆள் புடிச்சு விடுறது என்ன, வேற விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுறது என்ன, வேற ஒரு நபரை பத்தி இன்னொருத்தவங்க பேசுறது என்ன. அப்போ அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான். நீங்க இந்த விஷயத்துக்கு நீங்க பயந்துக்கலன்னா அல்லாஹ் உங்களை கடுமையா தண்டிப்பான்னு சொல்றான். ஏன்னா ஒரு விஷயத்த அல்லாஹ் சொல்லிட்டான், ஆர்டர் போட்டுட்டான், இதுல நீ இருந்துக்கோப்பா, இதுல நீ இருந்துக்காத. ஏன்னா அல்லாஹ் நம்ம பயந்துக்கோ. ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் இல்லைன்னா நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம் இல்லையா? அல்லாஹ்வை பயந்துக்கோ, நீ என்ன செய், இல்லைன்னா அல்லாஹ் கடுமையா தண்டிப்பான் அப்படின்னு சொல்றான். அப்போ எப்படி ரமதான்ல அல்லாஹ்வுடைய தண்டனைக்கு பயந்து பாவமான காரியங்கள்லயும் வரணுங்கிற விஷயத்திலயும் நம்ம ஒருத்தவங்க இவங்களெல்லாம் நம்ம இந்த வருஷத்துல இந்த மந்த்ல யாரையும் சேர்த்துடக்கூடாது அப்படின்னு எப்படி வெறுத்திருந்தோமோ, அதே போல இறையச்சம் விஷயத்திலயும் நான் என்ன செய்யணும், இந்த ரமதான்ல எப்படி நம்ம இருந்தோமோ அந்த பாடமா எடுத்துக்கணும். நாம தான் இருந்தோம், நம்மளால தான் இருக்க முடிஞ்சிச்சு, யாரும் நம்மள சொல்லல.
நம்மளால முடிஞ்சிச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாவமான காரியங்கள்ல உதவி செய்யறது நம்ம நிறுத்திக்கணும் அப்படின்றத சொல்லணும். ஏன்னா 78வது அத்தியாயம் 31, 32, 33, 34 வசனங்கள் எல்லாம் சொல்றான், இறையச்ச முடியோருக்கு வெற்றியும் தோட்டங்கள், திராட்சைகள், அதுவும் இல்லாம சம அழகு உள்ள கட்டழகிகளும் நல்லா அப்படியே கிண்ணங்களும் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்பனா என்ன, உங்களுக்கு இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதெல்லாம் கிஃப்டா நான் தரேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப அந்த கிஃப்ட் யாருக்கிட்ட இருந்து வருது? அல்லாஹ் கிட்ட இருந்து வருது. 92வது அல்லாஹ் சொல்றான் 17 இருந்து 21வது வசனம் வரைக்கும். அப்படி இல்லையா, நீ அந்த மாதிரி செய்ய மாட்டியா, துர்பாக்கியசாலிகளை தவிர யாருமே அதுல கருகி போக மாட்டாங்க. எதுல? நரகத்துல. நீ ஒழுங்கா அல்லாஹ் சொல்ற பேச்ச கேட்டு நடந்தனா உனக்கு இது கிடைக்கும். வெறும் ரமதான்ல மட்டும் இருக்கிறது இல்லை, எல்லா நாட்களிலுமே இருக்கணும். அங்க பயிற்சி எடுத்துக்கிட்டியா, அங்க முயற்சி எடுத்துக்கிட்டியா, வந்து பக்கத்துல பயிற்சி செய். ஏன்னா அவன் என்ன, நான் பொய்யும் கருதி அலட்சியம் செஞ்சுட்டான். இறை மிச்சம் உடையவங்கள அதுல இருந்து விலக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருந்தாங்க? தன்னுடைய செல்வத்தை வழங்கி தூய்மை அடைஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா மிக உயர்ந்த தன் இறைவனின் முகத்தை தேடுவது தவிர திருப்பி செலுத்தப்படும் எந்த நன்றி கடனும் எவரிடமும் அவருக்கு இருக்காது. பின்னர் அவர் தான் திருப்தி அடைவார் அப்படின்றத அல்லாஹ் சொல்றோம். அப்போ இறையச்சத்தோட தன்னுடைய வாழ்நாளை கழிக்கிற ஒவ்வொருவருமே நரகத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. இதுதான் நம்மளுக்கு பாடம். இறையச்சன்றது ஒரு பாடம். எப்படி நம்ம நோன்புல இருந்தோம், அவங்க அப்படி இருந்தா நரகத்திலிருந்து விலக்கப்படுவாங்க. தன்னை படைத்த அல்லாஹ்வுடைய திருமுகத்தை தேடி அவங்க அப்படியே அலைவாங்க. வேறு எந்த ஒரு நன்றி கடனும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இறைவன் இன்னும் அறிவுரை சொல்றான், அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு அவன் ஒரு போக்குறத்தை ஏற்படுத்துவான். அவர் எண்ணி பார்க்கிறாத வகையில் அவருக்கு உணவளிப்பான். அல்லாஹ்வை சார்ந்து இருப்பவருக்கு அவன் போதுமானவன். 65வது அத்தியாயம் 2வது அத்தியாயம் 2வது வசனம் 3வது வசனத்துல அல்லாஹ் அஞ்சுனா அவங்களுக்கு அல்லாஹ் போதுமானவன். அப்ப இதை தவிர நம்மளுக்கு என்ன வேணும்? அப்ப ரமதான் நம்ம இடத்துல ஆழமா பதிக்கப்பட்ட இறையச்சம் ஒட்டுமொத்த வாழ்க்கையிலுமே நம்ம கிட்ட பிரதிபலிச்சா இந்த உலகத்திலயும் சரி மறுமையிலும் சரி மகத்தான வாழ்க்கையில நம்ம இருப்போம் அப்படின்னு இறைவன் உத்தரவாதம் வழங்குறோம். யாருடைய உத்தரவாதம்? அல்லாஹுடைய உத்தரவாதம். நம்மளுக்கு அடுத்த விஷயமா இறையச்சத்தம் பார்த்தோமா, அடுத்த விஷயமா தொழுகை குறித்து பார்த்தோம். அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய விஷயங்களை நம்மளுடைய சகோதரி இதுக்கு முன்னாடி சொன்னாங்க. ஏன்னா ரமதான்ல தொழுற மாதிரி ஒரு தொழுகையோ 5 வேலையை நம்ம எடுத்துக்கிறதோ ஜமாத்தாட தொழுறதோ அந்த ரமதான் அல்லாத நாட்கள்ல நம்ம அதுல ரொம்ப கவனம் செலுத்த மாட்டோம். ரமதான் முடிந்ததுக்கு அப்புறமும் நம்ம எப்படி நம்மளுடைய நாமே இழப்ப தேடிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழுகை சில பேருக்கிட்டே இருந்து கழண்டிக்கிட்டு ஓடுறதையும் பார்க்கிறோம். ஏன்னா நம்மளுடைய தொழுகைகள் தொழுதுட்டா எவ்வளவு ஏராளமான நன்மைகள் கிடைக்குதுன்னு சொல்லி முடிஞ்ச வரைக்கும் சகோதரி சொல்லிட்டாங்க. ஒரு நம்ம தொழுதுட்டா நம்மளுடைய பாவங்கள் கழியப்படுது. ஒரு ஜும்மாலேருந்து இன்னொரு ஜும்மா பாவமா கழியப்படுது. ஒரு 5 நாள் தொழுதா அவங்களுடைய ஒரு வக்துல இருந்து இன்னொரு வக்து பாவம் கழிக்கப்படுது. ஒரு ரமதான்ல இருந்து அடுத்த ரமதானுடைய பாவங்கள் கழிக்கப்படுது அப்படின்றது எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டோம். முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தொழுகையை அந்த பேணுதலோட தொழுவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதுல நம்ம ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, தொழுகையுடைய திருடர்கள் இருக்காங்க. யாருன்னா ருக்குவையும் சுஜூதையும் சரியா செய்யாதவங்க. நிக்கிற வரைக்கும் நம்ம நின்றுட்டு சுஜூத ருக்குவும் அவ்வளவு வேகமா செய்வாங்க. அந்த முதுகு கொஞ்சம் கூட அந்த அந்த போய் நின்று வராது வெளியில. ஏன்னா நம்ம குனிஞ்சு இருக்கும் போதும் ருக்குவிலையும் சஜிதாவிலையும் என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, நம்முடைய முதுகுல நாம் செஞ்சோம் இல்லையா, அந்த அந்த எல்லாமே என்ன செய்யுமா, அந்த பாவங்கள் எல்லாம் ஏற்றப்படுமா. எல்லாத்தையும் தூக்கி அவன் முதுகுல வைப்பாங்களாம். சரியா, பாவங்களை கொண்டு வரப்பட்டு அவன் தலை மீதும் தோல் புஜத்தின் மீதும் அவங்களை ஒவ்வொரு தடவை ருக்கு செய்யும் போதும் சுஜூத் செய்யும் போதும் அப்படியே என்ன செய்வானா, அந்த ருக்கு சுஜூதுல நீ நிமிரும் போது அது எல்லாம் எல்லாம் உதிர்ந்து கீழே வந்துருமா. எது? பாவங்கள். நாம் அப்படியே கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்ப்போமே, நம்மளுடைய முதுகுல எவ்வளவு பாவத்தை சுமத்தப்படும், நிமிரும் போது எவ்வளவு நிமிர்ந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு. நம்ம 10 கிளாஸ் வைக்கிற வரைக்கும் நம்ம குடிஞ்சிருப்போம். ருக்குலையும் சுஜூதுலையும் ஒரு பாவத்தை எடுத்துட்டு வந்து வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம நிமிந்துருவோமே, வைக்கிறாங்களா இல்லையானே தெரியாது. அந்த அளவுக்கு நம்மளுடைய ஸ்பீடு இருக்கு ருக்கு சுஜூதுக்கு. ஸோ கொஞ்சம் நேரம் கொடுங்க. சகோதரி சொன்னாங்க, நிறைய நேரம் சஜிதா செய்யறதுக்கான வாய்ப்புகளை நான் ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு ஒரு நல்ல படிப்பு.
நம்ம எவ்வளவு நேரம் நிக்கிறோமோ அதே மாதிரி நேரம் நீண்ட ருக்கு நீண்ட சஜ்தா செஞ்சுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தொழுகை முறையிலேருந்து நம்ம கேட்கிறோம். நம்மளுடைய தொழுகைய முறையா நம்ம தொழுது வரும்போது ஒரு முறையும் நம்ம உது செய்யும் போது நம்ம ஒரு முறையும் நம்ம உது செய்யறோம், பாவங்கள் அப்படியே கழுவி ஓடுமா. முக்கியமா மறுமையில நம்முடைய முகங்கள் அந்த ஃபேஷியல் இருக்குல்ல, ஃபேஷியல் சீரம் அது இதுன்னு வருது. ஒரு முறையாக நம்ம நினைச்சு பார்த்திருக்கிறோமா, இது என்னுடைய இந்த ஒதுன்றது மறுமையுடைய சீரம், மறுமையுடைய ஃபேஸ் பேக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கிறோமா? இப்போ என்னுடைய பாவங்கள் கழுவப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி யோசனைகள் வருதா நமக்கு? இதுதான் நமக்கு கற்றிருக்கிற பாடங்கள். என்னுடைய ஒது என்னுடைய பாவங்களை கரைச்சு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம தொழுகைக்கு உது செஞ்சுட்டு அழகான முறையில வந்து தொழுவும் போது எவ்வளவு நம்மளுடைய நன்மைகள் ஏற்றப்படும், பாவங்கள் கழியப்படும் இல்லையா? அப்ப முக்கியமா தொழுகை எப்படி சொன்னாங்களே, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சாங்க. தொழுகைன்றது நம்மகிட்ட இருந்து பாவமான காரியங்களையும் நம்ம அந்த இருக்கக்கூடிய விஷயங்களையும் நம்ம தடுக்கும். அது நம்மகிட்ட இன்னும் இருக்குதுன்னா நம்மளுடைய தொழுகை சரிவர இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிடும். அதுல கவனம் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய தொழுகை நம்மகிட்ட இருக்கு, ஆனா நான் பாவமான காரியமும் செய்யறேன், வீணான காரியமும் செய்யறேன், கேவலமான காரியமும் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்ப நம்மகிட்ட சரியான தொழுகை இல்லை. வயலில் முசல்லின்னு சொல்ற மாதிரி தொழுகையாளிகளுக்கு கேடுதான்னு சொல்றானே, அந்த மாதிரி தொழுகை நம்மகிட்ட இருக்குதான்றதையும் நம்ம கவனிச்சுக்கணும். அல்லாஹ் சொல்ற இந்த மாதிரி தொழுகை இருக்கா அப்படின்னா அவங்கள அல்ல வாரிசுகள் சொல்றான், சொர்க்கத்தின் வாரிசுகள், ஃபிர்தௌஸுடைய வாரிசுகள் சொல்றான். யார? தொழுகையில அந்த பேணுதலோட தொழுகிறவங்களுக்கு. கொஞ்சம் நம்ம வெறும் ஃபர்ல மட்டும் தொழுதா கூட அந்த ஃபர்ல எவ்வளவு அழகா தொழ முடியும், எவ்வளவு அழகா நம்மள்கிட்ட கொடுக்க முடியும். நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு வெறும் ஃபர்ல முடிச்சா முடியும் போதும். அல்லாஹ் நம்மளை அதிகம் அதிகம் நேசிக்கணுமா, அதிகம் அதிகம் நஃபீலான காரியங்களை செய்யணும். யோசிச்சு பாருங்களேன், நம்மளுக்கு நார்மலா வர்றவங்களுக்கு நம்ம ஒரு டிஷ் செஞ்சு வைப்போம். நம்மளை ரொம்ப நேசிக்கிறவங்க, நம்ம ரொம்ப பிடிச்சவங்க நிறைய வராங்கன்னா எக்ஸ்ட்ரா ஏதாவது செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். அது நேசிக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும். அப்ப நாம வெறும் சொன்னதை மட்டும் செய்யறோம் அப்படின்னு சொன்னா நாம எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ் நேசிக்கிறோமா? நம்ம அல்லாஹ் இதான் சொல்லிட்டேன், நான் செஞ்சுட்டேன், முடிஞ்சு போச்சு என் கதை அப்படின்ற மாதிரி இருந்தா அது எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில சரியா இருக்கும்? அல்லாஹ்வுக்கும் நமக்குமான என்ன தொடர்புகள் இருக்கு? சோ இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நஃபீல்களை அதிகப்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் நம்மளை இன்னும் அதிகம் விரும்புறான், நாம அல்லாஹ் அதிகமா விரும்புறோம். அல்லாஹுடைய விருப்பு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும், அல்லாஹுடைய வெறுப்பு நம்மளை எங்க கொண்டு போய் சேர்க்கும்ன்றது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? இன்ஷா அல்லாஹ் அப்ப இந்த தொழுகையின் மூலமா, இந்த இறையச்சத்தின் மூலமா இன்னும் அல்லாஹ் நெருங்குவதற்காக முடிவு செய்வோம். அதே போல இந்த ரமதானுடைய இரவு தொழுகையில எவ்வளவு ஆர்வம் காமிச்சோமோ அதே போல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு நம்மளால முடியுதோ, நம்மளுடைய உடல், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய மற்ற விஷயங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கொடுக்குதோ, மற்ற எல்லா தொழுகைகளுக்கும் கொடுக்கிற சிறப்பை விட எல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த சிறப்பு தொழுகையில தஹஜ்ஜுடைய தொழுகையை சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க அந்த தொழுகை தஹஜ்ஜுடைய தொழுகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்த விஷயமா நம்ம எடுத்துக்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இவ்வளவு வணக்க வழிபாடுகள்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் இல்லையா? அந்த அல்லாஹுடைய கிருபையால ரமதான் மாதத்துல நம்மளால இயன்ற அளவுக்கு நம்முடைய உள்ளத்தையும் நாவையும் கட்டுப்படுத்திக்கிட்டு பொய்யான காரியங்களை ஈடுபடுறதுல இருந்து, அவதூறுகளை நம்ம தெளிப்பதுல இருந்து, நாவுகளால இறைவனை தியானிக்கிற திக்ருகளை அதிகம் செஞ்சு வந்தவர்களா நம்ம கழிச்சிட்டு வந்தோம் இல்லையா? அப்ப ஏனைய விஷயம் மாதங்களையும் இது போல நம்மளுடைய நாவுகளுக்கு இதே மாதிரி அல்லாஹுடைய திக்ருகளை சொல்லி கொடுத்தா என்ன? ஏன் மற்ற நம்ம சும்மா இருக்க போதே உண்மையா பாருங்க, ரமதானுடைய அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவோமா, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுமா, லா ஹவ்ல சொல்லுவோமா, ஹஸ்புனல்லாஹ் சொல்லுவோமா, ரப்பனா துஆ ஓதுவோமா, இல்ல திக்ருகளை செய்வோமா அதிகமா? எந்த திக்ரு ஓதுனா நிறைய என்ன நன்மை கிடைக்கும் நம்ம அடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா இந்த நாள் வந்துட்டாலே நம்ம என்ன செய்யறோம்? தேவையற்ற வேலையில ஈடுபடுறதா இருக்கட்டும், அடுத்தவங்களுடைய மான மரியாதையில நம்ம கை வைக்கிற வேலையா இருக்கட்டும், தேவையில்லாத விஷயங்களை பேசுறதா இருக்கட்டும், அவதூறுங்களை நம்ம இது பண்றதா இருக்கட்டும், அதெல்லாம் இருந்து நம்ம நோந்துருவோம். நல்ல பயிற்சி நம்மளுக்கு நம்ம தான் கொடுத்துட்டு போயிருக்கு. அதை அப்படி தக்க பிடிச்சு வச்சுக்கலாம். அப்ப இந்த நன்மை இழிவான காரியங்களை நம்ம ஈடுபடும் போது நம்ம சேர்த்து வச்ச ஒட்டுமொத்த நன்மையை நம்மளை விட்டு காணா போயிடுமே. வறுமையில நம்ம இழந்து நிர்கதியா நிற்க வேண்டிய வேலைக்கு வந்துருமே தேவையில்லாம. ஏன்னா அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடியவன், உள்ளம் ஆழமா பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்ன? நல்ல விஷயம். ஏன்னா மறுமையில நம்ம போய் நிற்கும் போது நம்ம நிறைய நன்மைகளோட போவோமா. நபிசல்லாசம் சொல்றாங்க, உங்கள அந்த முஃப்லிசீனை பார்த்திருக்கீங்களா அப்படி கேட்பாங்களாம். முஃப்லிசீனா திவால் ஆகி போனவங்களை.
யாரும் தெரியுமா அப்படின்னு மக்கள் கேக்குறாங்க. வெள்ளிக்காசோ இல்ல திரகமோ பொருளோ இல்லாதவங்க தானே, அவங்க தானே திவாலானவங்க அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னுடைய சமூகத்தார்ல திவாலாகி போனவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா மறுமை நாள்ல தொழுகை எடுத்துக்கிட்டு வருவாங்க, நோன்பு ஜக்காத் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வருவாங்க, நிறைய நன்மைகளோட வருவாங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, யாராவது ஒருத்தவங்களை திட்டி இருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்க மேல அவதூறு சொல்லியிருப்பாங்க, யாராவது ஒருத்தவங்களை பொருளை முறைகேடா புசிச்சிருப்பாங்க, இல்லைன்னா ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்களை ரத்தத்தை சிந்த வச்சிருப்பாங்க, இல்லைன்னா யாராவது ஒருத்தவங்களை அடிச்சிருப்பாங்க. ஆகவே அவருடைய நன்மைகள் இருந்து சில இவருக்கு கொடுக்கப்படும், இன்னும் சில அவருக்கு அப்படியே கொடுக்கப்பட்டுருமா. அவருடைய நன்மைகள் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு முன் நன்மைகள் தீர்ந்துட்டா அவரால் பாதிக்கப்பட்ட மக்களுடைய பாவங்கள் என்று சில எடுத்து கொடுக்கப்படும். நல்லா தெரிஞ்ச ஹதீஸ் வசனங்கள் நம்மளுக்கு இது. அப்போ இவருடைய நன்மைகள் எடுக்கப்பட்டு ஏன்னா திட்டுறவங்க என்ன ஒரு வாடையை திட்டுவாங்க, அது திட்டுற வாயில நிக்காது. எப்படி சொல்லுவாங்க, ஆடுற காலம் பாடுற வாயை நிக்காதுன்ற மாதிரி திட்டுற வாயே நிக்காது. திட்டுற வாய் திட்டிட்டு தான் இருக்கும். அதை பிடிச்சி வைக்கிறதுல ரொம்ப கஷ்டம். இப்ப நாம தான் என்ன செய்யணும், நல்லா அல்ஹம்துலில்லாஹ் இந்த நோம்பு டைம்ல என் வாயில ஒரு கெட்ட வார்த்தை வரல, ஒரு பேச்சு நான் பேசல, யாரையும் நான் திட்டல அப்படின்ற பயிற்சியை அழகா மற்ற நாட்கள்லயும் கொண்டு போயிடும். இல்லைன்னா திவாலாகி போனா என்ன ஆகும், யாரு எங்க போவாங்க, நன்மைகள் இல்லாதவங்க எங்க போவாங்க? சொர்க்கத்துடைய உள்ள போனா நன்மைகளை சுமந்துக்கிட்டு தானே உள்ள போக முடியும், தீமையை சுமந்துக்கிட்டா சொர்க்கத்துக்குள்ள போக முடியும்? நெருப்புல தூக்கி எறியப்படுவாங்களாம் இந்த மாதிரி. ஏன்னா அவருடைய பாவங்கள்ல இருந்து எடுத்து போடப்பட்டு பாவத்தை சுமந்தவங்களா ஆயிடுவோம் இல்லையா? முஸ்லிம் 5037 ஹதீஸா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நாம சும்மா ஒருத்தவங்க அநியாயமா திட்டினதுனாலையும், தேவையில்லாத அவதூறு பரப்புனதுனாலையும், மற்ற விஷயங்களை நம்ம ஈடுபட்டதுனாலையும் நம்மளுடைய நன்மைகள் எல்லாம் பகிர்ந்து கொடுக்கிற மாதிரி ஆயிடும். தேவையாயுது நமக்கு. நம்ம நல்ல பயிற்சி எடுத்துக்கிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். ஏன்னா அல்லாஹ் கிளியரா சொல்லிட்டான், வாயிலுல் முல்குல்லி வயலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. யாரெல்லாம் தேவையில்லாத குறை கூறி புறம் பேச தெரிகிறாங்களோ அவன் கேடுதான் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட எது இருக்க போகுது? ஏன்னா மனதளவுல, உடல் அளவுல, வாயளவுல தேடி போய் செய்யற பாவங்கள் இவையெல்லாம். நம்மளா தேடி போய் செய்யற பாவங்கள் நம்மளை தேடி வர நம்ம ஈஸியா அதுக்குள்ள விழுந்துருவோம். இந்த மாதிரி இல்லாம இறையச்சத்தோட தொழுகையை கடைபிடிச்சு நல்ல நல்ல விஷயங்களில் ஈடுபட்டு இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடாத நல்ல ஒரு பயிற்சி கிடைச்சிருக்கு நமக்கு அல்ஹம்துலில்லாஹ். இந்த பயிற்சியை நம்ம அழகான முறையில நம்முடைய வாழ்க்கையில எடுத்துக்கிட்டு மற்ற விஷயங்கள்லயும் நம்ம என்ன செய்யணும், சும்மா நான் பேருக்கு நான் நோன்பு வச்சேன், நோன்பு அவ்வளவுதான் பண்ணுவோம், நோம்பு நேரத்துல அப்படி இருந்துக்க வேண்டியதுதான், எல்லா நாளும் அப்படி இருக்க முடியுமா? இது ஒரு நல்ல மூமினுக்கு அழகா? ஒரு மூமினால இந்த வார்த்தையை மாதிரி சொல்ல முடியுமா? முதல்ல யாரு சொல்லுவா? அந்த நயவஞ்சகர்களுடைய அந்த லிஸ்ட்ல இருப்பாங்க இல்லையா, நோம்புல ஒரு மாதிரி, நோம்பு இல்லாத நாட்கள்ல ஒரு மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஆனா நாம சொல்லக்கூடாது. நாம யாருடைய லிஸ்ட்ல இருக்கணும்? நல்லவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கிறோம், அல்லாஹ்க்கு பிடித்தமானவர்களுடைய லிஸ்ட்ல இருக்கணும், மூமின்களுடைய லிஸ்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் நம்மளுக்கு என்ன, எது கிடைச்சா, எது செஞ்சா வேணும், அல்லாஹ் எனக்கு இவ்வளவு அழகா நீ பயிற்சி கொடுத்திருக்கிறியே அல்லாஹ், இதன் மூலமா நான் என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நாங்களே நம்ம பக்குவப்படுத்திக்கணும். அதற்கான வழி துணைகளை தேடிக்கணும். வேற என்ன செய்யலாம்? ஏன்னா நான் அல்லாஹ் முன்னாடியே சொல்லிட்டான், நல்ல விஷயம் நன்மையிலும் இறைச்சையிலும் ஒருவருக்கு ஒருவர் நீங்க உதவி கொள்ளுங்கள் அப்படின்ட்டு. இப்ப யாரோடலாம் சேர்ந்தா நான் என்ன நல்ல விஷயங்களா என்னுடைய வாழ்க்கையை கொண்டு போக முடியும் அப்படின்ற வழிதுணைகளை தேடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். நான் இந்த போன வருஷம்ல இந்த நோம்புல இந்த நோம்பு வரைக்கும் நான் எப்படி இருந்தேன், அடுத்து இந்த வருஷம் நோம்புல நான் அடுத்த வருஷம் நோம்பு வரைக்கும் நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு நோம்புடைய ஆரம்ப கட்டத்திலேயே இந்த பயிற்சி வேலை செய்யல அப்படின்னும் போது, அப்புறம் இன்னும் நோம்பு முடியும் போது நம்ம எந்த நிலைமையில இருப்போம்? நம்மளுடைய ரூஹ் நோன்பு அடையுமா அடையாதானே நமக்கு தெரியாது. இந்த ரூஹுக்கு ஒரு நோன்பு முடிஞ்சிருச்சு, அடுத்த நோன்பு அடையுமா அடையாதான்னு தெரியாது. எப்படி தெரியும்? ஏன்னா முக்கியமா நீங்க ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன். குர்ஆனோட எதெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கோ அது எல்லாமே சிறப்பு பெற்றதா இருக்கும். குர்ஆனோட எந்த விஷயம் சம்பந்தப்பட்டாலும் அது என்னவா இருக்கும்? சம்பந்தப்பட்டதா, அது ரொம்ப சிறப்பு பெற்றதா இருக்கும். யோசிச்சு பாருங்க, குர்ஆன் என்ன மாதத்துல இறங்குச்சு? ரமதானுடைய மாதத்துல இறங்குச்சு. ரமதான் மாதம் கண்ணியம் பெற்றிருக்கு. எந்த இரவுல இறங்கப்பட்டுச்சு? கண்ணியமிக்க இரவுன்னு அல்லாஹ் கிட்ட பேர் வாங்கியிருக்கு. எந்த உம்மத்துக்கு இறங்கி இருக்கு? சிறந்த உம்மத்தா இருக்கு. எந்த நபிக்கு இறங்குச்சோ அந்த நபி எல்லா நபிகளிலும் சிறந்தவர்களா இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த குர்ஆனை நம்ம கைப்பிடிச்சு
கையில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அப்ப நாம சிறப்பு பெற்றவர்களா ஆக மாட்டோமா? நம்மளுக்கு இந்த உதாரணங்கள் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல குர்ஆன் ஓதிட்டு இருந்தாங்க, அவங்களுடைய மேகங்கள் அப்படியே கருசூழ வந்துச்சு, குதிரையை கணச்சிச்சு அப்படின்றதுலாம் என்ன பொய்யா? எல்லாமே உண்மைதானே. நம்மளுக்கு உண்மையா நினைச்சுதானே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். எல்லாரும் மற்ற சமுதாயத்துல கேட்கிற மாதிரி கதையாவா நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? ஏதோ ஒரு காலத்துல நடந்துச்சா அப்படியா கேட்டுக்கிட்டு இருக்கோம்? நம்ம சஹாபாக்களுக்கு நடந்துச்சு, நம்ம நபி இதை சொன்னாங்க, பதில் சொன்னாங்க அப்படின்ற மாதிரிதான் நம்மளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அப்ப இந்த விஷயங்களை அப்ப நாம நம்முடைய வாழ்க்கை முறைய இந்த ரமதானுடைய மாதத்துல எவ்வளவு அழகா கத்துட்டு கொண்டுட்டு வந்தோமோ, நான் என்னை ஓரளவுக்கு செதுக்கி கொண்டு வந்திருக்கேன். அடுத்த நோன்புக்குள்ள என்னுடைய எந்த குணத்தை, எந்த விஷயத்தை, எந்த செயல்ல நான் மாற்றம் காண போறோம். நம்மளுக்கே நம்ம ஒரு இது எடுத்துக்கலாம், முயற்சி எடுத்துக்கலாம். அதுக்கான பயிற்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். இல்ல நீ செய். புடவை கட்ட தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், புதுசா கல்யாணமான பிள்ளைங்க புடவை கட்ட தெரியல, விட்டுறோமா? எப்படியாவது புடவை கட்டணும்ன்றதுல பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம்ல, கட்டுற வரைக்கும் பயிற்சி கொடுக்குறோம்ல. சோறு நல்லா வடிக்க தெரியற வரைக்கும் பயிற்சி எடுத்துக்கிட்டே தானே இருக்கிறோம். எனக்கு வரல அப்படின்னு விட்டுடுறோமா? பிள்ளைங்களுக்கு ஆய் கழுவ போறோம், ஒழுங்கா கழுவ தெரியல வந்துடுறோமா? எப்படி நம்ம ஒரு விஷயத்துல இருந்து பின்வாங்க முடியுது? அப்ப நம்மளுக்கு இந்த உலக விஷயங்கள்ல எல்லாமே நம்மளுக்கு ஆகிற மாதிரி ஒரு முயற்சி எடுத்துக்கிறோம். மறுமுறை விஷயங்கள்ல வரல, எனக்கு சரியா முடியல அப்படின்னு சொல்லிடுறோம். எப்படி அது? இப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம நல்ல நம்மளுடைய உள்ளத்தை அல்லாஹ்வின் பக்கம் பொருத்தி நல்ல ஒரு முடிவு எடுத்துக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப நம்மளுடைய தொழுகையா இருக்கட்டும், நம்மளுடைய உள்ளத்தையும் நாவையும் கட்டுப்படுத்துற விஷயமா இருக்கட்டும், குர்ஆனோடு நம்ம தினமும் தொடர்பு கொள்ற விஷயங்களா இருக்கட்டும், தான தர்மங்களை அதிகமா செய்யற விஷயங்களா இருக்கட்டும், திக்ருகளை அதிகமா செய்யற விஷயங்களா இருக்கட்டும், தேவையில்லாத தர்க்கங்களும் வீண் பேச்சுகள்லயும் ஈடுபடாத விஷயங்களா இருக்கட்டும், அல்லாஹ் சொல்லக்கூடிய கேவல்களை எடுத்துக்கிட்டு அந்த தடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில தடுத்துக்கிட்டதா இருக்கட்டும், ஏழை எளியவர்களுக்கு நம்ம சதக்கா செய்யக்கூடிய விஷயங்களை, ஜக்காத்து கொடுக்க விஷயங்களா இருக்கட்டும், நம்மளுடைய பிறருடைய குறைகளை துருவி ஆராயாத விஷயங்களா இருக்கட்டும், நாம எந்த இடத்துல மௌனமா இருக்கணும், எந்த இடத்துல மௌனமா இருக்கக்கூடாது அந்த விஷயங்களா இருக்கட்டும், ஹராமான காரியங்கள்ல இருந்து விலகி இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், நம்ம இப்பதான் முக்கியமா இப்ப இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள்ல இருக்கிற இந்த தேவையில்லாத தொலைக்காட்சி, தொலைபேசி போன்ற அந்த நவீன சாதனங்கள்ல நாமளும் குடும்பத்தார மாட்டிக்கொண்ட விஷயங்களா இருக்கட்டும், இதில் எல்லாவற்றிலிருந்தும் இந்த ஒரு மாதம் நமக்கு கிடைத்த பயிற்சியை அப்படியே என்ன செய்யலாம், தக்க வச்சுக்கிறதுக்கு எவ்வளவு நம்மளால போராட முடியுமோ போராடுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்ம இப்ப எடுக்கக்கூடிய இந்த உறுதியை நம்ம மனசுலயும் நம்மளுடைய வாழ்க்கையிலயும் நம்மளுடைய குடும்பத்தாரிலையும் அல்லாஹ் இதை கொடுத்து மறுமையில இதன் மூலமா சொர்க்கத்தை அடையக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுத்து நம்ம அனைவருமே சொர்க்கத்துல சந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலையும் அந்த அருளையும் அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தரணும்ன்ற துவாவோட எனது உரையை நான் முடிக்கிறேன். வாஹ்ரது அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.